சாலை இந்த குடிசை கட்டி. சரி சரி சரி. நல்லா மண்ணு வீடு தான் கட்டி வச்சிருக்கிறீங்க. அதுல நைட்டுல பயமா இருக்குது. பாறையெல்லாம் கீழே வந்து வழி பாதை எதுவுமே இல்லை. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து மெயின் வழி மேல இங்க ஒரு மரம் இருக்கு. உங்களுக்கு பிரசவனாலுமே இப்படி மேல தூக்கிட்டு தான் வரணும். ரொம்ப சீரியஸானா அப்படியே தான் போகும். நேத்து தான் அடக்க பண்ணோம். சரி சரி சரி. எல்லாம் இது பண்ணி நல்லா கிட்டது பண்ணி நேத்து இதோட பண்ணிட்டோம். இப்போ ஒரு அம்மா ரொம்ப முடியாம படுத்திருக்குது. அந்த அம்மா எப்படி கட்டி தூக்கிட்டு வர முடியும்? இதுதான் கோயில் இருக்குதுக்குள்ள தான் நிக்குது. கீழே போகாது. இந்த குழியிலே தான் இருக்குது. சரிங்க. ஒரு டைம் இது குடி சிப்ஸ் கூட எடுத்து போய் இதுக்குள்ளங்களா? ஓ. இதுதாங்கண்ணா என்னால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க போட்டு இந்த கரண்ட்டும் தண்ணியும் கிடக்குங்க. இது ஆபத்துன்னு நினச்சே நம்ம தலையை விடுற மாதிரி இருக்கு. ஓ, அதுக்கு இடையில எதுவுமே இல்லை பாருங்க. இந்த போஸ்ட்டுக்கு வருதுங்க அப்படியே. இதுலேயே உங்களுக்கு காற்றுல அடித்தாலே கரண்ட் போயிருமேங்கண்ணா. இது ஷேப்பே கிடையாது. என்னதான் நீங்கள் கட்டினீங்கனாலும் வெயிலுக்கு வரும்போது வெடிச்சிடும். ஓ, இங்கே இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் கல் வச்சு அடிக்கிருந்தாலும் வாய்ப்பு. அடுத்தது இதை அப்படியே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க இந்த மக்கள் இந்த இடத்துலேருந்து ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வர்றதுன்னா இப்போ நம்ம போக போகிற ஒத்தடி பாதை வழி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த டீலாக்கு அடியில் தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு வாட்ச் டவர் ஒன்று வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் இருக்குது. ஸோ யாராவது இங்கே வர்றதுனா கூட இவங்களுக்கு உதவி பண்ணுறதுனா கூட நம்ம ப்ராப்பராக எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தாங்க வர முடியும். இங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தாலே இது தெரியல. என்னதான் இருந்தாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இவங்க கட்டுவாங்க, மழை வரும், நாசமாயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ரொம்பவே பாடுபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிராமத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு பெரிய எஸ்டேட்டுக்குள்ளே ஆதிவாசி மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஆதிவாசி மக்களுடைய கிராமத்து பேர் பார்த்திங்கன்னா நீராடி பள்ளம், இல்லைன்னா நீராடி கோம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. என்னுடைய வாய்ஸில் ஒரு நடுக்கம் தெரியும். இன்றைக்கும் நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு இந்த எஸ்டேட்டுக்காரங்க போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒத்தடி பாதையில் ஸ்டார்ட் பண்ணி போவோம். அங்கேருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற வீடுங்க, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கு. நீராடி பள்ளம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி போகணும். இது பாருங்க, பப்ளி மாசுங்க. இது நிறையா மலை கிராமங்களில் இருக்குது. கீழே கிடக்கு. உள்ளே வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும். சரி, அந்த கடைசி வீடாக அந்த அண்ணா வீடம்மா போய் பார்ப்போம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம ரோட்டில் மேலே வந்து இந்த எஸ்டேட் வர வரைக்குமே இந்த பூச்செடிகள் இருக்குங்க. அவங்களுடைய கிராமம் இந்த இதுக்கடியில் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து ராஜன் அண்ணா அப்படின்றது ஒருத்தவங்க இருக்காங்க, கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ராஜன் அண்ணா வந்து கீழே ஒரு அம்மா 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம்மா. அவங்களுக்கு கரெக்டான மருத்துவ வசதியெல்லாம் கிடைக்காதனால இறந்துட்டாங்க. சிக்காக இருந்து தான் இறந்தாங்க அப்படின்றாங்க. ஓ, தண்ணியில் வருதுங்க. சிக்காக இருந்து தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறந்தனால அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக போனவங்க இனியும் மேலே வரலைங்க அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கிராமத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க. கஷ்டம்னா இவங்களே சொல்கிறாங்க பார்த்துப்போங்க
பார்த்துப்போங்க அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம போவோம், என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்றத போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா காட்டெருமை, கரடி, இந்த மாதிரி சோலை அப்படின்றதுனால நிறையா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து போய்க்காங்க, நைட் டைமு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் இந்த வாரமும் ஒரு மலையேற்றத்தை தொடர்கிறோம். இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, என்ன ஏது, இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போங்க. இதுக்கே மூச்சு வாங்குது. இந்த இதில் இருந்து இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இறங்கி போகும்னு சொன்னாங்க. இதாக இருக்காது, இது இல்லை. ஐயோ அங்கே ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வராரு, அவர்கிட்ட கேட்டு அங்கேருந்து போயிடுவோம். சரி ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். பெர்மிஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டதாங்க வாங்கியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இந்த ஏரியாவில் அனுமதி கிடையாது அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறதுனால மேனேஜர் இவங்களன்னு கூப்பிட்டு கேட்டு நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கினதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. சரிங்க போவோம். இப்படி தாங்க இந்த மக்கள் இந்த இடத்துலேருந்து ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வர்றதுன்னா இப்போ நம்ம போக போகிற ஒத்தடி பாதை வழி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இப்படியே தலை சுமையாக அவங்க கொண்டு போய் அங்கே இருக்கிற எஸ்டேட்டுகளுக்கு மத்தியில், அந்த பக்கமெல்லாம் எஸ்டேட்டுங்க, அதையெல்லாம் தாண்டி போகணும். நம்ம வந்ததை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்களேன், மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த டீலாக்கு அடியில் தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க சொன்னாங்க, பட் அவங்கள வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த தடமெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாமாங்க, அதில் தாங்க வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே எங்களுக்கு உதவி பண்ண மாட்றாங்க, நீங்களாச்சும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது எனக்கு புரியல. இருந்தாலும் அவங்க வீடு இந்த மாதிரிலாம் இல்லைனாலுமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இந்த மாதிரி தாங்க நம்மளால் பண்ண முடியும். ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ₹1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சு இந்த மாதிரி ட்ரிப்பு வரும். ட்ரிப்பே கிடையாது ஆக்சுவலாக. இது மக்கள்கிட்ட நம்ம போய் உரையாடல், அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன ஏது, இந்த மாதிரி கிராமங்கள் இருக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி பயணங்களை வந்து மேற்கொள்கிறோம். டீலர் நல்லாவே இறங்குது பாருங்கள். இந்த கரண்ட் வசதி வந்து ரீசெண்டாக தான் போட்டு கொடுத்துருக்காங்களாம்மா. இது மட்டும்தாங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கு, வேறு எதுவுமே வரல அப்படின்றாங்க. இந்த சோலையெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துல வந்து ரெவன்யூ லேண்ட் ஒன்று இருக்காம்மா. அது ஒரு ஏக்கர் இருக்குது. அதில் வந்து ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்மா. நம்மவும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ரோடு கொண்டு வரணும், அந்த இடத்துல மற்ற மெட்டீரியல்ஸ் கொண்டு வரணும், வீடை செய்யணும், அதாவது வீடு கட்டணும், அதை பாதுகாப்பான சில அம்சங்களை செய்யணும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். இந்த இடத்துல அனிமல்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இதெல்லாம் தாங்க சீமார் பில்லுன்னு சொல்லுவோம்ல, நம்ம நார்மலாக வீடு கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சீமார், அதனுடைய மரங்க அது. ஆக்சுவலாக மரம் ஒரு செடி மாதிரி வளரும், சீமார் செடி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து சீமாராக நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு வாட்ச் டவர் ஒன்று வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் இருக்குது. ஸோ யாராவது இங்கே வர்றதுனா கூட, இவங்களுக்கு உதவி பண்ணுறதுனா கூட நம்ம ப்ராப்பராக எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தாங்க வர முடியும். இல்லைன்னா நீங்கள் எந்த வழியில் குதிச்சிங்கனாலும் இதுக்குள்ளே வரவே முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த கிராமத்தை வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சேன். அங்கே இருக்கிற மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, எந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்றது எல்லாம் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பெர்மிஷன் கேட்டேங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தாலே இது தெரியல. பக்கத்தில் அந்த டீ எஸ்டேட் ஒன்று இருக்குது, அதனுடைய கேட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு, அவங்ககிட்ட கேட்டாலே தெரியலன்றாங்க. அப்புறம் மறுபடியும் சரி ஓகே வேறு எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு வந்தால் மறுபடியும் அந்த கேட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டு போகணும்னு சொன்னாங்க. நான் போய் கேட்டால் இன்றைக்கி எல்லாம் லீவுங்க, பெர்மிஷன்லாம் யாருன்னு, அதாவது மேனேஜர் இவங்களாம் இல்லை, கண்டிப்பாக பெர்மிஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த கிராமத்துக்கு அவ்வளோதான், நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு உள்ளம் வந்துச்சுங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல, இது நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியல. சில இடங்களில் நம்மளே திட்டிருக்கோம், சில இடங்களில் அது நம்மளுக்கு வந்து இப்படி சில மக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நம்ம வந்து ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு தான் வந்தார், அந்த கேட் கீப்பர் தான், அவர் வந்து நைட் டியூட்டி தான் அப்படின்னாங்க. நான் போகும்போது நிறுத்தி எதார்ச்சியாக கேட்டேன், ஆனால் இந்த ஊருக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஏன் தம்பி எதுக்கு போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க.
இந்த மாதிரி வந்து அந்த மக்களை பார்க்கணும் இந்த மாதிரிலாம் சொன்னேன். அவ்வளோதானேங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்து நம்ம என்னென்னா நம்ம போய் யாரையும் தப்பாக போய் போர்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவர் பார்த்தோன்னே சரி வாங்க அவ்வளோதானேங்க வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பெர்மிஷன் கேட்டு பெர்மிஷன் ப்ராப்பராக வாங்கி கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புனார். அவர் பேர் வந்து ரங்கநாதன் அப்படின்னு ஒரு அண்ணா. ஸோ அந்த ரங்கநாதன் அண்ணா வந்து அந்த நல்ல உள்ளத்துக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலியமாக ஒரு மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாச்சும் முன்னேறுமா. ஒரு பிஸ்கட் பாக்கெட் அங்கே போய் சேர்ந்ததுனா கூட அது பெரிய புண்ணியம் தாங்க நான் நினைக்கிறேன். என்னை கூப்பிட்டு போய் ஒரு டீ கடையில் உட்கார வச்சு அவர் வந்து காஃபி வாங்கி கொடுத்து அப்புறம் நான் சொன்னேன் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பர்ஸ் எடுக்கிறேன். அதெல்லாம் வேணாங்க தம்பி, எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் நல்லது தானே பண்ண போகிறீங்க, நானும் அதில் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு காஃபிக்காக காசு கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா குழந்தைங்களுக்கு நான் பிஸ்கட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். அட சும்மா இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டுக்கு காசெல்லாம் அவரே கொடுத்து பிஸ்கட் வாங்கி கொடுத்து அதுலேருந்து ஒரு பிஸ்கட் வந்து இந்த ஒரு பாக்கெட் மட்டும் கொடுங்க என் நண்பருக்கு அப்படின்னாங்க. நண்பரா யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. வெளியில் ஒரு நாய் ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே ஓடி வருது. அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்கட்டை எடுத்து போட்டார். ஸோ இந்த மாதிரி உள்ளங்களை எல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்பவே வியப்பாகவும் இருக்குது பூரிப்பாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் மக்கள் நல்லவங்களாக இருக்காங்க. காசு பணம் வச்சுருக்கிறவங்க யாரும் அதை கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது வச்சுருக்கணும் அப்படின்றது அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்றது வந்து எனக்கு அந்த ரங்கநாதன் அப்படின்ற பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்ததுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் தான் என்னுடைய மூஞ்சியை பார்த்துட்ருப்பீங்க. இந்த இங்கே இருக்கிற மக்களுடைய லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பூச்சி இருக்குங்க பாருங்களேன். சரிடா ஓரமாக போ, நான் அப்படியே கிளம்புறேன். இதுக்காக பேர் யூ டோன்ட் இது எங்கடா முன்னாடி போய் விழுகிற. ஆனால் அழகாக இருக்கிறாங்க அவன். இங்கே பாருங்க, ஓ அப்பா சாமி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மக்கள் இந்த பள்ளத்தாக்கில் அங்கே ஒரு வீடு தெரியுதுங்க. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. இது குத்துமேட்டில் இப்படி இறங்கி மறுபடியும் அந்த மலை மேலே ஏறணும். அப்படி தான் அதில் ரோடு போட்டிருக்காங்க. கரெக்டுங்க, கீழே இறங்கி அப்புறமா ஏறுதுங்க. இந்த பள்ளத்தாக்கை பாருங்கள், இதிலேருந்து போகிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே போய் அந்த டேமில் வந்து சேருதுங்க. இப்போ அந்த டேம் பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குங்க. பாருங்களேன் எப்பா, எவ்வளோ கஷ்டங்க இவங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டுங்க. மேலே எல்லாமே டீ எஸ்டேட். இது எல்லாமே அப்படியே மலைங்க, அப்படியே மலைத்தொடரில் அப்படியே இந்த பக்கத்துலேயும் மலைத்தொடர்கள் தான். அவங்க அந்த கிராமம் அங்கே தாங்க இருக்குது. அப்பா இந்த பக்கத்துலேயும் பாருங்களேன், அப்படியே செதிக்கூட்ட மாதிரி அப்படியே அந்த இதில் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. வா சாமி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்கன்னு தெரியலைங்க இதில் குத்துமேட்டில். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். இதை எப்படி சொல்லி நான் பிரமிக்க வைக்கிறது அப்படின்றது தெரியல. அவங்க சொல்கிறது எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க. வெறும் 7 குடும்பம் தான் இருந்தது. அதிலேருந்து ஒரு குடும்பங்கள் வந்து மேலே போயிட்டாங்க. அந்த சைடில் பாருங்களேன், அந்த டேம்லேருந்து வர்றதுக்கும் தடை இருக்குங்க. அதில் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண பாருங்கள். இந்த இதில் அப்படியே தடம் வந்து அந்த டேம் வழியாக அப்படியே மேலே வருது. இந்த மக்கள் அப்படியே இந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து நார்மலாக வர பொதுமக்கள்லாம் வர முடியாதுங்க. பாருங்கள் மேலேயும் அதே மாதிரி ஒரு இது ஏறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வர பொதுமக்கள்லாம் இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாது. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த வாட்ச் டவரு இந்த மாதிரி ஏரியாவுக்கு அனிமல்ஸ் வாட்சிங்கு, அதாவது அவங்க நடமாட்டம்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறதுக்கு வச்சுருக்கிற ஒரு வழித்தடம் தான். யாராவது இந்த மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற கிராம மக்கள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ரோடுகள் இருக்கும்.
மற்ற ரோடு அவங்களால பயன்படுத்தக்கூட முடியாது, அவங்களே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால் யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த கிராமத்துக்கு உண்மையிலுமே நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி வந்து ப்ராப்பராக நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எதுக்காக வரீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா வந்து இந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலாம். அப்படி உதவி பண்ண முடியல, என்னால் வர முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா துணியாவோ இல்லை நோட்டு புத்தகமோ இல்லை வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேணால் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள். நம்ம அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாள் கொண்டாந்து உங்களோட எல்லா பேரையும் சொல்லி நான் வந்து அந்த உதவியை பண்ணிட்டு போகிறேங்க. கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நான் முன்னாடியே இப்போ வந்திருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற சில நல்ல உள்ளங்களை வந்து பேசி நான் இந்த மாதிரி தான் வரோம் அப்படின்லாம் சொல்லினதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணாங்க இல்லையா. அவங்களுடைய நம்பர்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் நீங்களாம் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஏது லொட்டு லொசுக்குன்னு நிறையா கேள்விகள் இருக்கும். இந்த கிராமத்துக்கு பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி குத்து மேடாக தாங்க போகுது. நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இப்படி கீழே இப்படி இறங்கிட்டு வந்துட்டுருக்கோங்க. மேலே ஏறும்போது தான் இருக்குது, கீழே இறங்குறது எப்போவுமே ஈஸியாக இருக்கும், மேலே ஏறும்போது தான் இருக்குது. இந்த கிராமத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மணி 12:30 ஆயிடுச்சுங்க. நம்ம கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி வரும்போது எவ்வளோ நேரம் ஆகும், அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, விழுந்துட்டோம். அந்த ஷோல்டர் வந்து நேராக பாறையில் இப்படி குத்தி ரொம்பவே ரிஸ்க்குங்க அது. ஆனால் அது யார் மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அண்ணா ரொம்ப பின்னாடி உட்காந்துட்டாரா, வண்டி வேறு அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்துட்டு இப்படி டக்குன்னு ஸ்டாப் ஆச்சு. கிளச்சை பிடிச்சி இறங்குறதுக்கு முன்னாடி வண்டி சரன்னு பின்னாடி வந்து எவ்வளோ டெரெயினில் ஓட்டியிருக்குங்க. ஆனால் இப்படி வந்து இதாகிடுச்சு. அது இல்லாமல் ஃப்ரண்ட் பிரேக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. அந்த டைமில் ஒரு ஆள் சூடாகி அப்படி ஆயிடுச்சு அப்படின்றது தெரியல. சில நேரங்களில் அது நடக்கிறது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பல அடிகள் உதைகள் இதெல்லாம் வாங்கி தான் பண்ணணுன்னா அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பார்க்குறதுக்கு தாங்க கிராமம் பக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னும் கீழே டீலாவில் இறங்கி மறுபடியும் ஏறி போகணும். இங்கேருந்து கூட அந்த சின்னதாக ஒரு வீடு தெரியுது பாருங்கள், இங்கே தான் அந்த கிராமம் இருக்குது. நான் பார்க்கறதுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இறங்கி அங்கே போய் அங்கெல்லாம் போய் சுற்றி அடித்து போகும்போது கண்டிப்பாக நேரம் அதிகமாகவே ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணாட்ட கேட்டேன், இந்த மாதிரி கிராமங்கள் இந்த பக்கம் நிறையா இருக்குங்க, நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன், நீங்கள் அதை போய் பார்த்து தயவு செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுதான் அவருடைய எண்ணமே. பார்த்திங்கன்னா யாருக்காவது உதவி பண்ணுங்க, என்னால் முடியலனாலும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நான் மக்கள் அங்கேருந்து வந்துட்டு நான் ராஜன் அண்ணாங்களா? வாங்கண்ணா. அந்த கிராமத்துக்கு தாங்கண்ணா போகிறேன். பக்கங்களா தூரங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து தான் வரீங்க? ரொம்ப தூரங்களா? இப்படி கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறினாங்களா? ஓ, நீங்கள் அந்த ஊர் தாங்களாங்கம்மா? அதான் ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சதுங்களா அதுங்களா? ஓ சரிங்கம்மா. நீங்கள் மறுபடியும் இறங்காதீங்க, மறுபடியும் ஏறணும்ல, கஷ்டம். அப்படிங்களா? இல்லை அவர் இருக்கார்ல, அண்ணா இருக்கார்ல, நான் கேட்டுக்கிறேங்க. ஓ அப்படிங்களா? சரி. ஏங்கக்கா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுனால இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துடணும்? வீடு கட்டி தர மாட்டேங்கிறாங்க. மேலே இங்கே முன்னாடி இடம் இருக்குது. சரிங்க. ஏதோ ஒன்று ரொம்ப சீர்சானாலும் வந்து இங்கே இதுவும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. வழி வசதியில் எதுவுமே இல்லை. நேற்று கூட எங்கள் ஒரு அத்தை இறந்துட்டாங்க. அதான் லக்ஷ்மி அம்மா அப்படின்றவங்க. லக்ஷ்மி அம்மா இறந்துட்டாங்க. சரி. எங்கள் அத்தை தான் இறந்தாங்க. சரிங்க. உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்து பார்த்துட்டு இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓ சரிங்க. அதாவது உங்களுக்கு மருத்துவ வசதியும் எந்த வசதியுமே கிடைக்காது? வண்டி வசதி எதுவுமே இல்லை, வீடு வசதி தான் ஃபர்ஸ்ட் வேணும். அதான் இப்போ மேலே கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்கம்மா, முன்னாடி அதில் வீடு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் வந்துருங்க. வண்டி கூட நம்ம போய்க்கலாம், போய் இருந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். வெறும் 7 குடும்பம் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க? இருக்கிறாங்க 10-12 பேர், வீடெல்லாம் இருக்கும். அப்படிங்களா? ஆளுங்க தனித்தனி போயிட்டாங்க. ஓ அதான் இது இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே போயிட்டாங்க. சரிங்கம்மா. இங்கிறது தெரியல அந்த வீடுங்களா? சரிங்க. தனியாக பேசிட்டு வரும்போது யாரு தண்ணி போட்டு வராங்களோ அப்படின்னு கூட நான் வந்துட்டே இருக்கேன். சரிங்கம்மா. இல்லைங்க,
அப்புறம் கீழே கேட்ட வீடியோலாம் எடுத்து போடுங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த பாறைல்லாம் கீழே வந்து வழி பாதை எதுவுமே இல்லை. சரி சரிங்கம்மா. வீடுக்குதான் இப்போ ரொம்ப சிக்கல். ஓ போய் பார்த்தா சாலை இந்த குடிசை கட்டி சரி போய் பார்த்தா அதை போய் எல்லாம் மண்ணு வீடு தான் கட்டி வச்சிருக்கிறீங்க. அதுல நைட்டுல பயமா இருக்குது. அந்த ரெண்டு எங்க தம்பி அவங்க தான் குழந்தை சின்னது. சரி சரிங்க. எல்லாம் வயசானவங்க. சரிங்க. அவங்களே கொஞ்சம் கொண்டு போய் நேத்து கூட எங்க தம்பி கிட்ட சொன்னேன், பாரிஸ்ட கிட்ட கேட்டுட்டு ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பேசிட்டு மேல குடிச்சு அடிச்சு அந்த பேப்பர்ல எட்டு வந்து அங்க அடிச்சு வீடு கட்டி. ஆமா கரெக்ட் தான். நீங்க அங்க இப்போதைக்கு போட்டீங்கன்னா அவங்களே கொஞ்சம் உதவி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் கட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ அங்கே வர்றதுக்கு ரோடு இருக்குங்களா? அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எஸ்டேட் ரோடு அந்த வந்துடலாங்க. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து மெயின் வழி மேல இங்க ஒரு மரம் இப்படியே போயிடலாம். சரி சரி சரி. மெயின் ரோடு அதுதான். அப்ப இருந்து அந்த இப்போவும் தடை இருக்குங்களா? ஆமா தடை இந்த எஸ்டேட் ரோடு தான். சரி சரி சரி. வேற எங்களுக்கு வழி இல்லை. இங்க நேரா வந்துக்கு போகுது. இங்க இருந்து பவுண்டரி இங்க வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகுது. ஆமா ஆமாங்கம்மா. அதுல போய் மேல குறுக்கு போகுது. எஸ்டேட்டுக்குள்ள தான் போய் எஸ்டேட்டுக்குள்ள தான் போகணும். அதுக்கு அவங்க பெர்மிஷன் வேணும் அந்த வழியில வரதுனால. ஆமா இங்க வந்து எஸ்டேட்டுக்குள்ள பெர்மிஷன் கேட்டு நம்ம வீடு மணலுக்கு இது கட்டினாக்கா இப்போ மேலே உங்களுக்கு வீடு கட்டுறதுனால அவங்க பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். அதான் கேட்டு வரணும். உங்களுக்கு இதுல கொண்டு வர்றது கஷ்டம். கஷ்டம் இங்க வேண்டவே வேண்டாம். எந்த வசதி இங்க இல்ல. ஆமா ஆமா. நல்லது கெட்டதுக்கு போ. இப்ப 2 நாள் ஆச்சு. சரி சரி நல்ல மாத்திரை சாப்பிட்டுருக்கு. எனக்கு உடம்பு நடுக்க மாதிரி ஆகி சரி சரி மேல சிட்டத்துல வீடு வாங்கி நாங்க இங்க இருக்கிறோம். சரி சரி சரிங்க. அதனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி எங்க அத்தை ஆகும்போது வந்து 3 நாள் ஆச்சு. அந்த மாத்திரை கூட குடிக்கல. சரி சரி சரி. இன்னைக்கு போய் தான் அதை சாப்பிடணும். குழந்தைங்களா இருக்காங்களாம்மா? ஆமா எங்க தம்பிங்களுக்கு 2 பேரு. சரி சரிங்க. 2 தம்பிங்களுக்கு தான் குழந்தை இருக்குது. சின்ன பாப்பா கை குழந்தை ஒண்ணு. சரிங்க. அதெல்லாம் தடுப்பூசி போடுறதுன்னா மேட்ல வேற ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படியாவது உங்களுக்கு பிரசவனாலுமே இப்படி மேல தூக்கிட்டு தான் வரணும். ரொம்ப சீரியஸானா அப்படியே தான் போகும். இப்ப போய் பாருங்க. இப்போ ஒரு அம்மா நேத்து தான் எங்க அத்தை பெரிய அத்தை இப்பதான் கொண்டு வந்து நேத்து தான் அடக்க பண்ணோம். சரி சரி. எல்லாம் இது பண்ணி நல்லது கிட்டது பண்ணி நேத்து இதோட பண்ணிட்டோம். இப்போ ஒரு அம்மா ரொம்ப முடியாம படுத்திருக்குது. அந்த அம்மா எப்படி கட்டி தூக்கிட்டு வர முடியும்? அத படுத்திருக்குதுங்க சார். பாறையில இருந்து படுத்திருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. அவங்க அந்த லட்சுமி மேமோட தங்கச்சி. இப்போ இதனால நீங்க வந்து இந்த தூரிகா அந்த தொட்டில் மாதிரி கட்டி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் தொட்டில் கட்டி தான் கொண்டு வரணும். கண்ணு தெரியாம சரி சரி. தடு மாதிரி அந்த சோலை புதர்ல எல்லாம் போய் விழுந்து அப்படி எல்லாம் ரொம்ப அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மேல உங்க பாறையில இருக்காங்க. இங்க மேல இருக்காங்க தடுமாறி. இந்த பக்கத்துல தனியா ஒரு வீடு இருக்குங்களா? மேல இருக்க அந்த புதருக்குள்ள இருக்காங்க. சரி சரி சரி. அது வீடு மாதிரி இல்ல. அதாம்மா நீங்க இருக்கிற மண்ணு கல்ல மட்டும் வச்சு கட்டி இருக்கீங்க. அது எப்படி வீடா இருக்குங்க? இப்ப ஏறி பார்த்து சொல்லிட்டு வர பேசிட்டு நான் இவங்க 2 பேரும் ஒதுங்கும்போது தண்ணி போட்டு வராங்கட்டு இங்க இப்படி நிக்கிறாங்க. சரி சரி சரி. யாருனாலும் சரி தமிழ்ல பேசிட்டு வராங்கன்னு வந்து பார்த்தேன். சரி சரி. உதவி பண்ணன்ற மனசு இருக்குங்க. எப்படி பண்றதுன்னு தெரியாது, யாருக்கு பண்றதுன்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி இப்போ நாங்களாம் வீடியோலாம் எடுத்து போடும்போது ஒரு சிலர்லாம் உதவி பண்ணுவாங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். என்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி காசை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்றதுக்காக நிறைய கிராமங்களுக்கு போவாங்க. இந்த ஊர் ஒன்றுதான் இப்படி. ஆனால் உங்களுக்கு இதில் வர்றதுக்கு வழியே இல்லைங்க. அதனால தான் இந்த மழை வருது, அதான் கல்லு கீழே சரிஞ்சு வருது. ஓ ஏதாவது சரிஞ்சதுனால நம்ம வீட்டுக்கு தான் வருங்க. வழியும் இல்லை, பாதை இல்லை. இந்த மலையில எல்லாம் இறங்கி அந்த தண்ணி மரமெல்லாம் வச்சு கட்டினதா எல்லாம் இறங்கி போயிடுச்சு. இந்த பாறையெல்லாம் இங்க நம்ம நடக்கிறதுக்கு அங்க அதுக்கு போறதுன்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடணும். பயமா இருக்குது. நம்ம திடீர்னு ஏதாவது உருண்டு வந்துச்சுனாலும் கல்லு வருது வருது. இப்போ மழை வந்தா வருங்களா இல்லை எப்பவுமே வந்துடும்? இந்த வெயில் விட்டாக்கா இடிஞ்சு அப்படியே தள்ளிட்டு வரும். தண்ணி உள்ள அங்க ஆமா அரிச்சுக்கிட்டு வந்திருக்கு இல்லைங்க. அதே மாதிரி தான் அங்க பாத்தீங்களா? அதான் எல்லாம் இதாயிரும். இப்ப போயிட்டு வரீங்களா? ஆமாங்க, கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து வந்துருங்க. சரிங்க. கதை இப்படி ஆயினது லட்சுமி அம்மா. சரிங்க. லட்சுமி அதான் அவங்க பேர் லட்சுமி அம்மா இறந்ததுங்க. இவங்க பேருங்க? இது என் பேரு தான் சுசீலா. ஓ உங்க பேரு சுசீலா. இல்லை நீங்க போங்க, நான் போய்க்கிறேங்க. பரவாயில்லைங்கண்ணா. இல்லைங்கண்ணா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கிறேங்க. இந்த ஒரே ரோடு தானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பரவாயில்ல வாங்க. போயிட்டு வந்துருங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு வருவாரு. சரிங்க. பிள்ளைங்க இருக்காங்க, அந்த அம்மா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஊர்ல யாருமே ஒரு குழந்தை இல்ல அந்த அம்மாவுக்கு. ஆடுதான் குழந்தைங்க, கோழி தான் குழந்தைங்க. யாருமே இல்ல. செத்தவங்களுக்கும் அதே மாதிரிதான். இப்ப என் பிள்ளைய என் தங்கச்சி தான் அங்க நிக்கிறாங்க வீட்டுல. சரி சரி சரி. இவ அரிசி வாங்கிட்டு போறேன்னு வந்திருக்கா. இன்னும் இதுல ஒருத்தி நடக்கணும். பயம் தானே, சந்தோஷமா இருக்கிற பேப்பர் தகரம் எல்லாம் கொண்டு வந்து அம்மா நான் என்ன சொல்றேன்னா, அது அவங்க பேருக்கு வந்துருச்சுல, அந்த மேல இருக்கிற இடம் அவங்க பேருக்கு பதிஞ்சிட்டாங்கல்ல. அப்போ நீங்களே என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்களே கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்க. இங்கேயே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போது சொல்லும்போது மட்டும்தான், ஏன்னா இந்த ஒரு கிராமத்தை சொல்கிறீங்க, அவங்க வந்து நிறைய பிரச்சனையை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா அப்போ போய் சொல்லலாம். நான் அந்த இப்போ தம்பி எல்லாம் இருக்குது, பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு நல்லா வந்துருங்க. சரி. இந்த மாதிரி அவங்க தம்பி எல்லாம் குழந்தை வச்சிருக்குது, ஒரு வீடு எல்லாம் அப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதில் குழந்தை கஷ்டம். குழந்தைங்க டெய்லியும் நடந்து போயிட்டு வரணுங்க. இதில் நடக்க முடியுமா? ஒரே குட்டி உண்டு பாப்பா, ஒரு வருஷம்னா 5 வயசாச்சு. சரி போய் சேர்த்த முடியும்? கஷ்டம் தாங்க. கஷ்டம் தானே, வேலைக்கும் கஷ்டம். உள்ளுக்குள்ள உங்களுக்கு விவசாய இடம் இருக்குங்களா? விவசாயம் பண்ணுறீங்களா? இப்பெல்லாம் யாருமே பண்றது விவசாயம் தான், இப்பெல்லாம் ஆளுங்கமே இல்ல. சரி சரி சரி. இருக்கிறவங்க காடை கீடு பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா வீடு மட்டும் மேல எங்களுக்கு கண்டிப்பா கட்டி கொடுத்தா நல்லா இருக்கு. நீங்க எந்த மாதிரி வேலைக்கு போறீங்க இப்போ? நாங்க கூலி வேலைக்கு இந்த எஸ்டேட் வேலைக்கு தான் போறீங்க. சரி சரி சரி. ஏன் வேலை எந்த வேலை இல்ல. நாளை இந்த 2 மாசம் ஆச்சு சார், வேலைக்கும் போறது இல்ல. ஆமா, இப்போ உங்களையும் பார்க்கணும். இவரு ஆமா, இங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்து அங்க போய் தங்கச்சி வீட்டுல இருந்து. சரி சரி. இப்படி வந்து ஒரு கால் வராது, நடக்கவே முடியாது, வீக்கா வந்துருச்சு. இதுல போய் வந்தீங்களா? இவங்க எல்லாம் ஆடு வச்சிருக்காங்க. சரி 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 சரி. கூட அம்மாவே ஒரு அளவு விட்டுட்டு வந்த அரிசின்னு இல்லையா. சரி 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 சரிங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு. கண்டிப்பா கண்டிப்பா. இதை பார்த்துட்டு நம்ம இருக்க முடியாது. மழை வந்தாலும் கல் உருண்டாலும் நமக்கு பசிக்கும்ல, போய் தானே ஆகணும். வேணுமில்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கிருமிங்க எத்தனை வரும் இதுல மழை டைம்ல, அதுல பாதி உயிர் போயிரும். என்னன்னா இது ஆண்டெல்லாம் ஆயிருச்சு. சரி சரிங்க. இங்க கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கு, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதாங்கம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி மேலே வந்துட்டீங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டோங்க. நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தாக்கா இந்த குடிசையில் உட்காந்துருக்கணும், போய் நீங்கள் வந்து குடிசை அடிங்க, எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம். எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இப்படி ரோடு வசதி இல்லை, எதுக்கு நம்ம இப்பெல்லாம் பாரசிட்டல்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த இடத்துக்கு மட்டும் எப்படின்னு தான் நாங்கள் கேட்குறீங்க. நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லது நடக்குங்க. இப்போ சொல்லிட்டு இந்த ஒரு டைம் நான் சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பிள்ளை இருக்கு, 2-3 பேர் இருக்காங்க தம்பி குழந்தைங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுனா உதவி பண்ணுங்க, பண்ணி மேலே வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வரேன். அதாவது யாராவது ஒருத்தராச்சும் அந்த முயற்சி பண்ணணுங்க. இல்லைன்னா அந்த தலைமுறை ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. இல்லையா இங்கேருந்து வேற எங்கேயாவது வேலைக்கு போகிற அப்படி இப்படின்னு வெளியில் போயிடுவீங்க, கிராமம் இல்லாமல் போயிடும். கரடி புலிக்கு பயந்து வழியில் ஒரு ஆள் வர்றோம். இப்போ என்ன கொண்டு போய் மேலே விட்டாக்க எங்கள் வீட்டுக்காரர் நான் வீட்டுக்கு போயிடுவோம். சரி சரி சரி. தான் வரணும். என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக. சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் நடந்தது, அப்ப இருந்த கணக்கு வேற. அதான் இப்ப எல்லாம் அப்படி இல்லை. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடக்குது. அதுதான் மழையெல்லாம் வந்துட்டாலே உங்களுக்கு கஷ்டம் தான். அந்த ஏரியாவில் மழை வந்தாலும் ரொம்ப எல்லாத்துக்கும் இடையில இருக்கீங்க. அங்கிருந்து தண்ணி வந்தாலும் வரும், இங்கிருந்து பாறை விழுந்தாலும் வரும், இந்த வழியிலையும் தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி எப்படி பாவினா மேல அங்க எஸ்டேட்ல தண்ணி எல்லாம் இந்த குழியில தான் சுத்துது. அதான் இதுல தான் வருங்க, இந்த ரவுண்ட்ல தான் இருக்கும். ஒரு நாளுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிப்பா 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 இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்போ அப்படிதான் இந்த மழை வந்துட்டே இருக்குது. ஆமா, வந்து இங்க நிக்குது உள்ள. ஓ, இது வந்து இது எல்லாம் நிக்குதுங்களா? நிக்குது அந்த கல்லெல்லாம். சரி சரிங்க. உள்ளதான் நிக்குது. இந்த இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த இங்க தான் கோயில் இருக்கும். இங்க தான் கோயில் இருக்கு. இதுக்குள்ளதான் நிக்குது. கீழே போகாது. இந்த குழியிலே தான் இருக்குது. ஆனா இது இந்த வழியா தான் நீங்க நடந்து வரணும். ஆமா, உங்க தடத்து மேல தான் அப்ப கிடக்குது அப்படியே ஃபுல்லா. ஆமா, இதுல தான் நடந்து வரணும். வெயிட் ஆனாலும் உடம்பு சரியில்லாம இருந்தாலும். இப்ப அந்த அம்மா முடியாம படுத்திருக்குது. அவங்க வீட்டுல ஆடும் கோழி வச்சிருக்காங்க. யார் இருக்காங்க? பிள்ளைங்க இருந்தா கூட அம்மா இப்படி ஆயிடுச்சு, போய் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை. யார் உதவி பண்ணுவாங்க? ஒரு பக்கத்துல இருந்தா கூட வண்டி வந்து இப்படி வந்து ஊசி போட்டு போவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. வண்டியா நம்மளே கூட கூட்டிட்டு போயிடலாம், ரோடு வசதி இருக்கிறதுனால. போயிட்டு வந்துடலாங்கண்ணா, போயிட்டு வரலாங்க. நான் இல்லைன்னா நீங்கள் போகிறீங்கன்னா போங்கண்ணா, மறுபடியும் நீங்கள் நடக்கணும் இல்லைங்கண்ணா. பரவாயில்லைங்களா? சரிங்க. கரெக்டாக அங்கே இருக்குது பாருங்க. அங்கேருந்து பார்க்கும்போது பக்கமாக இருக்குது. இறங்க வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. பள்ளம் அப்படியே இறங்கி மறுபடியும் ஏறி அப்படியே போகுதுங்க. ஆமாம் ஆமாங்க. அந்த வழிய அங்க பாறை இதுல போய் ஆமா அந்த ஒரு நடக்கிற மாதிரி தடம் தெரியுதுங்களா, அதுல போகணுங்களா? உள்ள போயிட்டு வீடு கீழே இறங்கணும். சரிங்க சரிங்க. ஓ, ரொம்ப சரங்கல் போய் பார்த்துட்டு வாங்க. சரி ஓகேங்க, போயிட்டுறேங்க்கா. நீங்க பார்த்து போங்க. சரிங்க. பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பாங்கக்கா. எல்லா நாள் பண்ணி பார்க்கலாம். உங்க பேருக்கு அது வந்து பத்திரம் போட்டாங்க அப்படின்னா நீங்க அங்கேயே போய் அடிச்சிங்கன்னா தான் அடுத்தது ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம இத்தனை பேர் இருந்தேங்க, நீங்க எதுக்கு இன்னும் எஸ்டேட் பார்க்க போனாலும் இப்ப நாங்க ஒரு குடும்பம் இருக்கோம். எஸ்டேட்ல போய் நம்மள எத்தனை நாளுக்கு வைப்பாங்க? கண்டிப்பா
இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு இவரும் 1 மாதம் வேலைக்கு போல என் உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்புறம் நேற்று ஒரு காரியா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது வந்து இங்கே 3 நாள் இருந்தாச்சு. அதான் ஷர்ட்டில் 2 நாள் 1 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. மற்ற நாள் வெளியில் வேலைக்கு போகலன்னு வெளியில் எடுத்துக்கொண்டு கால் பண்ணுவாங்க. எங்கம்மா இங்கே போய் எங்கே போகிறதுங்க? அதான் இந்த குழியில் கொண்டு வந்து போட முடியும். எனக்கு ஒன்றும் முடியாது. கை கால் வலி இப்பவுமே எனக்கு உடம்புக்குள்ளே என்னமோ ஒரு வேதனை இருக்குது. வயிறில் எரிச்சாலும் சாப்பிட முடியாது. சரி உடம்புக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தோன்னு செட் ஆகல. உடம்பு நடுங்குது. நல்லா இருக்கும்போது நடப்போம். கண்டிப்பாக முடியல என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்தான் இல்லை? எனக்கே என்ன ஆகுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது நிலவரம் நினைச்சு பார்த்தாக்கா. சரிங்க போயிட்டு வரேங்க. போலாங்க. சாமி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா யானை தொல்லை, காட்டு விலங்குலாம் நிறையா இருக்குதுன்னு இங்கே வெள்ளரி கோம்பையில் ஒரு அம்மா மிதிச்சு கொண்டுருச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு பிரச்சனைனா இங்கே வாடுறதே பிரச்சனைன்றாங்க. இப்போ எஸ்டேட் வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளோ நான் சம்பளம் தருவாங்க? ஆம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கு 2 பேருக்கு ஒரே சம்பளம் தாங்க. சரிங்க. அதான் கண்டிப்பாக. எல்லாருக்குமே வேலை கிடைக்காது அப்படியே போனாலும். ஆமாம் கண்டிப்பாங்க. ஆமாங்க. இங்கே பாருங்க, மழை வந்தது அதெல்லாம் அரிச்சிட்டு போச்சுங்க. இதுக்குள்ள எந்த மாதிரியான விலங்குகள்லாம் இருக்குங்கண்ணா? சிறுத்தை, புலி வரைக்கும் இருக்குங்களா? ஓஹோ. நம்ம தான் பார்த்து போய்க்கணும். சரிங்க. வந்துருக்குங்களா? ஓஹோ. அதான் ஓஹோ. அதுதான் அந்த பார்டர் மாதிரி. அதை தாண்டி வராதனால நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. யானைக்கிட்ட இருந்து மட்டும் மற்ற எல்லாமே வந்துடும். அதான் சரிங்க. இப்போ உயிரை பணைய வச்சுட்டு அதுக்குள்ளே நடக்கணும். அப்படியே விலங்குகிட்ட இருந்து தப்பிச்சா கூட இந்த நோய் நொடின்னு வரும்போது பிரச்சனை வந்துடுது இல்லைங்க. இல்லை, இந்த இதில் நம்ம ஒருத்தராக நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் பாருங்க. இதில் ஒரு வேளை தொட்டில் கட்டி தூக்கிட்டு வந்தாலும் எப்படி தூக்கிட்டு வர்றது? இதில் மக்களையெல்லாம் ஏதாவது மிருகங்கள் தாக்கியிருக்காங்கன்னா? அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து நடந்துக்குவீங்க. ஓ, அதான் உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே என்ன இருக்கும், எப்போ போகணும் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஓ, இதுலேயே யானை வந்துச்சுங்களா? ஓ, இதை தாண்ட முடியாதனால திரும்பி போயிருக்கு. கரெக்டு. அப்போ கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு. ஓ, ஆனால் இந்த ஒத்தை சின்னதாக இருக்க பாறையில் கூட வந்துருக்கு பாருங்க. இந்த குச்சி எதுக்குண்ணா கட்டி விட்டுருக்கீங்க? ஓ, ஒரு வேளை சரிக்கிட்டு அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்களே ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறீங்க. சரி. அதான் ஆமாம்மாங்கண்ணா கண்டிப்பாக. பாருங்க, நம்மளே போகிறது நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களா குறும்பர்களாங்கண்ணா? சரிங்க. இவங்க பூர்வீகமே இதுதானாங்கண்ணா? இல்லை
நீங்களும் கீழே இருந்தால் மேலே போயிட்டீங்களா? நான் கீழேருந்து தான் வந்தேன். வேலை செய்யணும்ட்டு ஓ வீடு வந்துட்டு சரி 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 சரி. அதுதான் இப்படி இருக்கிற குடும்பங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சில உயிரிழப்புகள்னால மேலே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ம் 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 கீழே உட்காந்து என்ன சாப்பிடுறது எனக்கு சார்? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாங்கண்ணா. இருந்தால் தான் சாப்பிட முடியும். ம் ம் இப்போது பழைய மாதிரி விவசாயம் இருந்ததுன்னா நீங்கள் சமாளிச்சிருவீங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதான் இப்போ எதுவுமே இல்லாதனால கஷ்டம். ஆமாம் சார் இப்படி இருக்கிற வழி எப்படி சார் தூக்குறது? ஐயோ தூக்கிட்டு வரதும் கஷ்டம் தானேண்ணா. பார்த்துங்களா வழி வேறு எல்லாம் ஏமாந்தா ம் ம் இருக்குன்னா அதனால இது வச்சுருக்காங்க. ஒரு அப்படியே மழை வரும்போது சரி விழுந்தா கூட அது பிடிச்சி நின்றுக்கலாம். மழை பெஞ்சா என்ன ஆகும்? அதான் இது வழுக்கும். அதான் பாருங்கள் பாசமெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, கண்டிப்பாக மழை வந்து தண்ணி வர வர வழுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதில் அட்டை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கண்ணா? இப்போ கொஞ்சம் மழை ஈரம் ஆச்சுன்னா ஓ ஈரம் நிறையா வந்துச்சுன்னா வந்துடும். இந்த மாதிரி இடத்துல மிச்சம் இருக்குது. ஓ இப்போவும் இருக்கும். சரி சரி சரிங்கண்ணா. நடக்கிறதுனால இந்த தடத்தில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்குது. சரி 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 சரிங்கண்ணா. இப்போது காட்டுக்குள்ளே என்ன அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எல்லாமே பள்ளம் தான், ஆமாம் சார் உருண்டாலே அவ்வளோதான். எல்லாமே கிடைக்காது. ம் 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 கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் முடிஞ்சது. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன இதுதான் காலங்காலமாக நீங்கள் பயன்படுத்துகிற வழியா இல்லை இந்த எஸ்டேட் வந்ததுக்கப்புறம் வழியை மாற்றிக்கிட்டீங்களா? இதே தான் வழி. இதே தான் வழிங்க. இங்கே இல்லை. ம் 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 இதே வழி தான். வேறு வழி எங்கேயும் போக முடியாது சார். வழி பார்த்தீங்களா? ஆமாம்மா. அதான் இதுக்குள்ளே எங்கே போக முடியும் பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக அடியில். இங்கே பாறை, பாறை இதை ஒட்டியே இந்த ஒத்தையடி பாதை மாதிரி அந்த பாறை இடுக்குலையே தான் நடந்து போய்க்கணும். இருக்கிறதுனால இதில் வழி இருக்குது. சரி சரி சரிங்க. எல்லாம் மேல் பக்கம் பார்த்தீங்களா சார்? எல்லாம் பாறை. அதாதாங்கண்ணா. அங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்போ எப்போ வேணாலும் அந்த மண்ணெல்லாம் அரிச்சதுன்னா பாறை உருண்டு தான் வருங்க. அக்கா சொன்னது கரெக்டு தான் நட்டுருக்கு. இங்கே கிடக்கிற பாறையில் அப்படி உருண்டு வந்த பாறை மாதிரி தான் தெரியுது. ம் ம் இப்போ நீங்கள் மறுபடியும் இவ்வளோ தூரம் ஏறிட்டு மறுபடியும் இறங்குறீங்களா? கஷ்டமா இல்லையாங்கண்ணா? சார் இது கொஞ்சம் அப்படியே நடந்து அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இருக்குது? என்னன்னா ஏதோ ஒரு டைமுக்கு வர்றா இல்லை சார். அதான் நானும் நிறைய கிராமத்துக்கு போவேங்கண்ணா. அதான் இப்போது அதான் சொல்கிறேன், கடம்பன் கோம்பையிலேருந்து எல்லாமே போயிட்டேங்க. குட்டையூர், ஆனப்பள்ளம் எல்லாமே போயிட்டேங்க. ஆனால் அதுவும் ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட்டு போகும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ போக இப்போ இதை பார்த்தா அதை விட பயங்கரமாக பாவமாக இருக்குது இந்த மக்களை பார்க்கும்போது. ஏன்னா அது கூட ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. அது கொஞ்சம் இதாக வசதி, ரோடு வசதி. அதை அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா கடம்பன் கோம்பைக்கெல்லாம் போட்டாங்க. சின்னால கோம்பை ஓரளவுக்கு கொஞ்சம் நடந்து போனால் வந்துடுதுங்க. ஆனால் இது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இது ஒன்று தான். அதாதாங்கண்ணா பாருங்கள், நடக்க நடக்க கீழே விழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் இது ஒரே பாதை தான். அதாதாங்க. முடியாது, மேலேயும் முடியாது. மழை வந்து ஏதாவது சரிஞ்சு விழுந்தா கூட உங்களுக்கு வழி இல்லை. இதெல்லாம் சரிஞ்சு தான் வந்திருக்கு. இதெல்லாம் மேலே இருந்து இதெல்லாம் பார்த்தீங்களா? ஓ இதெல்லாமே சரி சரி. மேலே இருந்து கல் வரும் மழை அடித்தா. ஓ சரிந்த பட்டையெல்லாம் எழுந்திரிச்சு மேலே இருந்து கல் வரும். ஓ இதெல்லாம் கல் பட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் பட்ட காயங்கள் தான் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்களா இந்த மரம் அடி. ஓ இந்த பக்கமும் நல்லா அடி. இது பாறை வந்து அப்படியே அடிச்சுட்டு கீழே போகிறது. கண்டிப்பாக 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 தெரியாது. இப்போ திடீர்னு சரிக்குச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? இப்போ வந்துட்டு இருக்கோம். திடீர்னு கல் வரும்போது அது எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது, ஓடவும் முடியாது. எப்பா அடி கல் தான். சரி 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 சரிங்க. ஏன்னா படிக்கிறதுக்குள்ள மேலே ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? ஹாஸ்டல் தாங்க. ஐயோ இவ்வளோ தூரம் டெய்லி நடந்து வந்துட்டு இருந்தா இதுக்கே டயர்டாயிருங்க. ஆமாம், இப்போ 2-3 குழந்தைங்க இருக்கு. அதெல்லாம் படிக்க வைக்கணும்னா ஹாஸ்டல் தான். 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஹாஸ்டல் தான் சேர்த்துருவீங்க. அப்போ 5 வயசுலேயே பெற்றவங்களை பிரிஞ்சு தான் இருக்கணும் குழந்தைங்க. அப்போ தான் முடியும். அதான் ஏதோ அவங்க ஏதாவது படித்து கூட ஒரு முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது பண்ணிக்குவாங்க. எவ்வளோ காலம் தான் நம்மளும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு இந்த கோவில் சாமி இந்த மாதிரி ஏதாவது ஊரில் வச்சுருக்காங்களா? அது இருக்கு, வச்சுருக்காங்க. சின்ன கட்டில் சும்மா கல்லை போட்டு எங்கேயும் நான் வீடே கட்டல. அப்புறம் கோவில் மட்டும் எப்படி கட்டுறது? இல்லை இந்த மரத்தடியில் வச்சுருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை விசேஷம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. நான் மேலே நிமிந்தே நடக்க முடியலைங்க. மேலே நிமிந்து நடத்தோம்னா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம். தரையவே தான் பார்த்துட்டு வரணும். ஒரு நாளைக்கு இந்த முக்குறோம். அப்புறம்
மக்கள் டெய்லியும் ஒரு மிளகா வாங்குறதுனாலும் மேலே தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு அரிசியை வச்சே சாப்பிட்டுக்குவாங்க போல். குழம்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கஞ்சி வச்சே உயிர் வாழ்ந்துக்கலான்னு நினைப்பாங்க. இல்லை நானாக இருந்தாலும் அதான் நினைப்பாங்க. இவ்வளோ தூரம் போய் அந்த மிளகாவை வாங்கிட்டு வந்து ருசியாக சாப்பிடாட்டி என்ன, கொஞ்சம் உப்பு அரிசி இருந்ததுன்னா போதும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தான் நினைப்போம். இதெல்லாம் மழையில வந்து தான் அடிச்சிருக்குது சார். இந்த இதெல்லாம் சரிவெல்லாம் அதில் தான் வந்து தான் இருக்குதுங்கண்ணா. வந்து இந்த மரம் எல்லாம் உடச்சி பார்த்தீங்களா? ஓ, இதெல்லாம் இங்கே கிடக்கிறதெல்லாம் மலையில் அடிச்சுட்டு வந்தது தான். பார்த்தீங்களா? ஓ, இந்த ஏரியா பார்க்குறதுக்கே வேறு மாதிரி. ஆமாம். அப்போ ஏமாந்து நம்ம சப்போஸ் வரும்போது ஏதாச்சும் ஆச்சுன்னா அதாதாங்கண்ணா, இதெல்லாம் மண் சரிவு தாங்கண்ணா இதெல்லாம். இதெல்லாம் காற்றுக்கு பாருங்க, இது எல்லாமே விழுந்து தான் கிடக்குது. சப்பா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கண்ணா. ஏமாந்து இப்போ நம்ம வந்துட்டே இருக்கோம். திடீர்னு இப்படி உழுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இது என்ன ரோடு மாதிரியா இருக்குது ஓடுறதுக்கு? ஓடுனா தான் அதிகமாக அடிப்படும். சப்பா, நீங்களே கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டீங்க விழுந்ததுக்கப்புறம். வருங்க, இந்த பள்ளம் தாங்க, இந்த பள்ளம் அங்கே வருங்க. இதுலேருந்து தான் கல் அப்பப்போ விழுந்துக்கிட்டு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே கிடக்கும். மழை வந்தால் நீங்கள் இதை கிராஸ் பண்ணுறது கஷ்டம் தாங்கண்ணா. ஏமாந்து வந்து எப்போ அதுதான் உயிருக்கு ஆபத்துங்கிறது. இதுலேருந்து இப்படியே டீலாங்க, இப்படியே கீழே போய் அங்கே ஆறு போகுதுங்கண்ணா, அதில் போய் ஜாயின் ஆகுது. இந்த 2 மலைக்கும் சென்டரில் இப்படி கிராஸ் பண்ணி போய் அடுத்த மலையை போய் அடைஞ்சால் தான் இந்த கிராமத்துக்கு போக முடியுங்க. உங்கள் பாருங்க, எல்லாமே கிடக்கிறதெல்லாம் உருண்டு வந்த கல்லுகள் தான். கிட்டத்தட்ட நானும் 40 நிமிஷத்துக்கு மேலே நடக்கிறேங்க, இன்னும் கிராமம் வந்து சேரல. அப்போ இதில் வந்து ஒரு முடியாதவங்களை தொட்டில் கட்டி தூக்கிட்டு வந்து எத்தனை பேர், 4 பேர் சேராமல் தூக்க முடியாது. அட்லீஸ்ட் 2 பேராச்சும் தூக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம நடக்கிறது கஷ்டம், இப்போ 3 பேர் சேர்ந்து விழுக வேண்டிதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். ஆனால் இவங்க இந்த ஆடு மாடு மாதிரியாச்சும் மேய்ப்பாங்களா? அதுவும் இல்லைங்களா? இங்கே மாடு வைக்க முடியாது, எல்லாம் சர்க்கல் ஜாஸ்தியாக அதாங்க வைக்க முடியாது. ம் இவ்வளோ ஓட்டிட்டும் இது கூட்டிட்டும் வர முடியாது. ஆமாம்மா, கண்டிப்பாக இதுலலாம் மாடுனால பேலன்ஸ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆடுக அப்படியே ஆடு ஆடு வச்சுருக்காங்க. அப்படியே ஆடுக்கு இந்த கோழியில் வச்சுருக்காங்களா? அதெல்லாம் சும்மா அப்படியே கிடைக்காத போது அவங்களே வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது தானே மலைக்காட்டுக்குள்ளே மக்கள்லாம் இயற்கையான காற்றை சுவாசிச்சுட்டு. ஆமாங்கண்ணா. இல்லை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மலைவாழ் மக்கள் மலையோட ஒன்றா இயற்கையோட ஒன்றா ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம்மாங்க, தெரியாதுங்கண்ணா. ஒரு கடைக்கே போனோம்னா எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? நின்ன பாரு அந்த மலைங்க. அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி சைடில் அப்படியே இந்த மலையை ஒட்டியே நடந்து வந்துருவேன். இன்னும் கிராமத்துக்கு போன பாட்டு காணும். அந்த சைடும் ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்குதுங்க. சொல்லப்போனால் அந்த பாறை இடுக்கில் மட்டும்தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது மலைகள் அழகாக தெரியுதுங்க. மலை, அது மரம் செடி கொடிகளோட உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. சோப்பா, நம்ம காரில் வந்து பைக்கில் வந்து அப்படியே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம். ஓ, இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்களே அடிக்கிட்டீங்கன்னா, இங்கே விழுந்ததில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நடக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டீங்க. இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. போடலைங்க. சரிங்கண்ணா. ஓ, அப்போ வீடியோன்னு வர்றது நான் தான் ஃபஸ்ட்டு. சரிங்கண்ணா. இல்லைங்க, கவலைப்படாதீங்கண்ணா. நான் ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியறது இல்லை. இப்போ நம்மளை மாதிரி யாராவது உள்ளே வந்து இறங்கி அவங்கள சந்திச்சா மட்டும்தான் மக்கள் இப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்கன்னா, 100 ரூபா அப்படின்றது சின்ன விஷயம் மற்றவங்களுக்கு.
ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 100 ரூபா பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு உதவியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு படிப்பு வசதி ஏதாவது ஒன்று கிடச்சதுன்னா சந்தோஷம்னு நினைப்பேன் நான். இது மேலே 2-3 வீடு இருக்குங்களா? இது கீழேயும் இருக்குது. அதாவது ஊர் வந்து ஒன்றா இல்லை. ஒரே இடத்துல வீடு இல்லை சார். ஓ, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அப்படி தான் இருக்காங்க. சுடுகாடு அதான் அங்கே தான் போகணும். ஓ, இதுக்குள்ளே சுடுகாடுங்களா? அந்த பக்கம் அந்த என்னண்ணா அது எல்லாமே எல்லாம் பள்ளமாக இருந்தது, எங்கே சுடுகாடு வச்சுருக்கீங்க? அங்கே கொஞ்சம் தூரத்துலையாங்களா? ஆமாம், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது சார். சரி சரி. ஒரு அம்மா இறந்தது அங்கே தான் போட்டு. ஓ, இங்கே தான் புதைச்சிருக்கீங்க. ஆமாம் சார். புதைப்பீங்க, எரிக்க மாட்டீங்க? பொறுப்பா எரிக்க மாட்டாங்க. சரி சரி. இப்போ அப்பத்தால எரிச்சிருக்காங்க. ஆ ஆ எங்கள் மாமனாரெல்லாம் எரிச்சது தான். ஆ, ஆனால் இப்போ வந்து புதைக்கிறாங்க. சரி சரி. இல்லை இந்த காட்டுத்தீ இந்த மாதிரிலாம் பரவுது இல்லைங்கண்ணா, அதனால சின்ன கங்கு இருந்தாலும் அடுத்தது பெருசாயிரும். ஏமாந்து இது நெருப்பாக பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சோழ மாதிரி இருக்கா, ஆமாம் ஆமாங்கண்ணா, அதுதான். நல்ல வீடானா ம் பாதிப்பு இல்லை. இந்த காட்டு தீக்காக பழகினோம் ம் அதுதாங்க. காஞ்சிதுன்னா அது அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஆமாம், ஒரு இதில் பிடிச்சதுனாலே போதுங்கண்ணா, மொத்த காடும் அழிஞ்சிரும். கிடைக்குங்களா? அடிக்காது. அப்படியே நானும் உங்கள் கூட சரி சரி சரி. நாய் உழைக்கு பயமாக இல்லை. அதாவது உழைச்சதுன்னா பிரச்சனை இல்லை, கடிச்சிருச்சுன்னா தான். அப்படியே நானும் சரி சரி சரி. அப்பா, இங்கே தான் வீடு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். கீழே இருந்து ம். வீடு அங்கே வந்து பாருங்க இப்படி தான் வீடு காயத்தை கட்டி ஓ, காயத்தில் இப்படி கல்லடி காயத்தில் தான் கட்டியிருக்கீங்க. இந்த மாதிரி தான் கட்டி கீழே அந்த வீட்டெல்லாம் அப்படியே ஓ, அப்படியே போயிட்டு வரலாங்கண்ணா, எல்லா வீட்டுக்கும் போகலாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னு இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. என்னடா போ. எப்பா ஏன்டா? ஓ, இது அப்படியே ஒலிக்கே வருங்க. சரிடா தங்கம், இதுலேருந்து அப்படியே ஒலிக்க வந்துட்டே இருக்குங்களா? டேங்க் இருக்கு. டேங்க் இருக்குங்களா? சரி சரி சரிங்க. டேங்க் நீங்களே கட்டிக்கிட்டீங்களா? ஃபாரஸ்ட்டில் தான் கட்டி. ஓ, ஃபாரஸ்ட்டில் கட்டி வச்சு. சரி சரி சரிங்க. இல்லை, வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு. எல்லாம் இடிஞ்சு பண்ணுவாங்க. இதுக்குள்ளே இருக்காங்களாண்ணா குடும்பங்கள்? அதான் பார்த்தீங்களா வீடு எப்படி ஓ, எல்லாமே சும்மா அப்படியே வச்சு கட்டியிருக்காங்க, இடிஞ்சு விடுறதில்ல. அங்கே அதான் இங்கே என்ன வசதி வரும் வசதி இல்லை. அதான் அதான் அதான். ஏன்னா கல் எடுக்கிறவங்க ஒன்று மண் எடுக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 2-3 வீடு இருக்குது. எல்லாத்துக்குமே போகலாங்கண்ணா. நாலு போயிட்டு வந்து சார். சரிங்க. இது ஆடு கொட்டாங்க. இந்த பாரு. இதில் ஆடு வைக்கிறதுக்காக ஒரு டைம் இதில் புடி சித்தை கூட எடுத்து போயிடுச்சு. இதுக்குள்ளேங்களா? புந்து உள்ள புந்து. ஓ, ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் எப்படி ஆடு வீடு எல்லாம் வச்சு வீடு அதுலேயும் ஒரு வருமானம் பார்க்க முடியாது, அதுலேயும் ஒரு காசு இல்லை. இருந்து அது இருந்து காட்டு மிருகங்கள் இருந்து ஏமாந்து அடிச்சு போய் அடிச்சிருங்க. இப்போ நம்மளே ஏமாந்தாலும் அடிச்சிருங்க. நீங்களா பார்த்து பாதுகாப்பாக வந்துக்கிறீங்க. வீட்டை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குங்க. சரி இதெல்லாம் கோழி கிளியெல்லாம் வச்சுட்டு ஒரு 2-3 கோழி வச்சுருக்காங்க. சரி சரி சரிங்க. சரிங்களா? ம். ஓ, இதெல்லாம் கோழி அடைக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. ஆனால் மண் வீடு கூட இல்லையாட்டுருக்குண்ணா, சும்மா குச்சி வச்சு தான் கட்டியிருக்காங்க. குட்டி சவுறு தாங்க. ஆமாம். இந்த மாதிரி தான் வீடுகள் சூப்பர். இருக்காங்க. எனக்கே மேலே போகும்போது முட்டுங்க. ஆமாம் ஆமாம் சார். பாருங்க, இவ்வளோதாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே கட்ட முடியாது, மண் செவருன்றதுனால இடிஞ்சிடும் டக்குன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் கட்டணும். இருக்காங்க பார்த்தீங்களா சார்? இது மேலே இருந்து தண்ணி ம். மேலே அட்டை கூட இல்லைங்கண்ணா. இல்லை அவ்வளோ இதில் 1-2 இருக்குங்க. எல்லாம் பேப்பருக்கு பேப்பரை வச்சு இதெல்லாம் பேப்பருக்கு தான் உங்களுக்கு கிடச்சதை வச்சு அப்படியே கட்டிடுறீங்க. இருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஒரு ஆளுக்கு இதில் ஒரு ஆளுக்கு ம். பார்த்தீங்களா? அது எங்கள் பிரச்சனை தான். ஓ, அங்கே மேலே இருக்கிறதுங்க. சரி சரி சரிங்க. கீழே 2 வீடு இருக்குங்க. ம். இதில் இப்போ ஒரு 3 குடும்பம் இருக்காங்க. இதில் ஒரு 3 குடும்பம் இருக்கும். கீழே 2 குடும்பம். சரி சரி சரி. மேலே ஒரு 3 குடும்பம் இருக்குது. ஓ, அதுக்கு மேலேயும் இருக்காங்க. 3 அங்கே அதுக்கு தாண்டி சில ஒரு அம்மாவும் அங்கே தான் இறந்தது. ஓ, இறந்தவங்க வீடு அங்கே தான் இருக்குங்களா? சரி சரி சரிங்க. இப்போ ஒரு அம்மா அதே வீட்டில் குட்டி இப்போ மறுபடியும் சீரியஸாக இருக்காங்க. இப்போ அந்த இழப்பு ஒரு இதாக இருக்கும் இல்லைங்க, அதை நினச்சே கஷ்டமாக இருக்கும். அதையும் பார்த்துட்டு அதான் இதெல்லாமே மழை வந்து மண்ணரிச்சிட்டு போனது தாங்க. இதெல்லாம் மழை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க கட்டுவாங்க, மழை வரும், நாசமாயிரும், மறுபடியும் ரெடி பண்ணணும். வீட்டையும் கட்ட முடியாது. ஆமாம் ஒன்றுமே ம்.
இங்கே ஊருக்குள்ளே ஏதாவது பாறைகள்லாம் உருண்டு வந்து அப்படிலாம் பண்ணியிருக்காங்கண்ணா? ஆவாஸ் பாறை வரல சார். ஏன்னா எல்லாம் ஏன்னா நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கட்டிக்கிட்டீங்க. ஆமாம். ம். கல்லுக்குடியெல்லாம் எதுவும் காணேன். என்னென்னா இந்த மலை பேசுங்கன்னா அதான் இதுதாங்கண்ணா என்னால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்குள்ளே எப்படிங்கண்ணா? அந்த மட்டம் இருந்திருக்கேன் ஆ எல்லாம் இடிஞ்சு போனது தான். எப்படிங்கண்ணா இதில் ஒரு பாதுகாப்பாக நம்பிக்கை எப்படி உள்ளே இருக்காங்க? என்ன பண்ணுறது சார், இந்த இடத்துல என்ன பண்ணுறது மலைக்கு எப்பா ஆனால் இதுக்குள்ளேயும் குடியிருக்காங்க. இருக்காங்க. இது பாருங்க, இது கீழே ஒன்றுமே இல்லை. இந்த குச்சிகளோடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் நிற்கிது. மழை பெஞ்சாலும் இடிஞ்சாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை சார். உண்மையை சொல்ல போனால் உயிரெல்லாம் இங்கெல்லாம் நினைக்கவே கூடாது. இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணும். பாருங்க, அதுலேயும் இருக்காங்களாங்கண்ணா? அவ்வளோதான், அதுக்கு செவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது பேப்பர் காய் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த பேப்பரை வச்சு அப்படியே கட்டி தான் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்படி கட்டினாலும் இது இடிஞ்சும் போயிடுது. இந்த வீடு பாருங்கள், இதில் என்ன வச்சு கட்ட முடியும்? இடையில ஒரே ஒரு குச்சி வச்சுருக்கீங்க ஏங்கண்ணா, அது மழை வந்தால் கரைஞ்சி போயிடுது எல்லாமே. அதனால் இப்போ தார்பாய் மட்டும் போட்டிருக்காங்க. அது கரையாது இல்லை, அதாச்சும் கிடக்கட்டும் அப்படின்றதுக்காக. ரொம்ப கஷ்டம். சரிங்க, நான் அதை பார்த்துட்டு மறுபடியும் அண்ணாட்ட ஏதாவது பேசிட்டுங்க அப்படியே மேலே போகலாங்க. அந்த அம்மாவுக்கிட்ட வந்து ஆ சரிங்கண்ணா, அப்படியே போகலாங்க. ம் சரி. போயிட்டாங்க. ம் ம் ஓஹோ, இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க போட்டு இந்த கரண்ட்டும் தண்ணியும் கிடக்குங்க. இந்த தண்ணியை மட்டும் பறத்துக்கிறாங்க. சரி சரிங்கண்ணா, பரவாயில்ல, அதையாச்சும் செஞ்சாங்களேன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆமாம். ஆனால் இவ்வளோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுங்க, ஆபத்துன்னு நினச்சே நம்ம தலையை விடுற மாதிரி இருக்குது. எப்போ வேணாலும் விழும், ஆனால் அதில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு இருக்கீங்க. இந்த காஃபியெல்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இல்லை அப்படியே வளர்ந்ததாங்கண்ணா? இந்த காஃபி ம் ம் நீங்கள் போட்டது தான். ஆமாம். கரண்ட் பார்த்தா நீங்கள் அந்த நம்ம இன்னும் ஒரு பாறை ஆமாம் ஆமாங்கண்ணா. அங்கே ஒரு போஸ்ட் அடிக்கிறது சும்மா இங்கே தான். ஓ, அதுக்கு இடையில எதுவுமே இல்லை பாருங்க. எதுவுமே இல்லை சார். இந்த போஸ்ட்டுக்கு வருதுங்க அப்படியே. பா, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது எந்த இதுவுமே இல்லை. அதை கம்பி எடுத்ததா எங்கள் ஆளுக தான். எல்லாம் போஸ்ட்லாம் எடுத்தது தான் எங்கள் ஆளு தான். இன்னும் வேற ஆள் யாரும் எடுத்து. ஓ, இப்போ ஃபாரஸ்ட்டுக்காரவங்க எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அதில் வேலை செஞ்சு நீங்களே கொண்டு வந்துக்கிட்டீங்க. அப்படி தான் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னும் வேற ஆள் யாருங்க இந்த மாதிரி. ஐயோ, இதுலேயே உங்களுக்கு காற்றுல அடித்தாலே கரண்ட் போயிருமேங்கண்ணா? கரண்ட் நிற்காது சார். நிற்காது, போயிடும். ஏன்னா 2 இது ஒட்டிச்சுன்னா முடிஞ்சுது. ஒன்றும் நிற்காது. அங்கேருந்து அங்கே போஸ்ட்டில் இருந்து இங்கே அடிச்சுட்டேன். ஓ, காற்று அடிச்சுன்னா கரண்டே இருக்காது. இருக்காதுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நைட்டில் இருட்டில் தான் இருந்துக்கணும். வீட்டில் தான் இருக்கணும். அதாங்க, ரொம்ப கஷ்டம். இது ஒரு வீடு பாருங்கள். ஆமாம். இது ஷேப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கல் அடிக்கிருக்காங்க. அந்த கல் விழக்கூடாதுன்னு மண்ணை வச்சு பூசியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன். பாறை மேலே வச்சு கட்டியிருக்காங்க, அதை அப்படியே லைட்டாக பூசியிருக்காங்க. ஷேப்பே கிடையாது. ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேலே வெறும் தார்ப்பாய் இருக்கிற குச்சிகளை வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கண்ணா. ஆமாம் ஆமாம் சார். அப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்காக நீங்கள் தான் பாடுபட்டுருக்கீங்க. உயிரோடு இருக்கணுமா, திக்கு திக்கு திக்குன்னு இருந்துக்கணும் அப்படியே. இருக்கணும்னு இருக்கீங்க. அதுலேயும் இருக்காங்க. இல்லை கட்டி வச்சுக்காங்க. இன்னும் வரல. ஓ, வரல. இதுவும் பெருசாக காங்கிரீட்லாம் போட்டு கட்டல. எல்லாம் மண்ணு பார்த்துங்க இடிஞ்சிட்டு. அதான் பாருங்க, மண்ணு இதான் இடிஞ்சு. இங்கே பாருங்க, என்னதான் நீங்கள் கட்டினீங்கனாலும் வெயிலுக்கு வரும்போது வெடிச்சிரும். வெடிக்குது சார். ஏன்னா இது வந்து களிமண்ணெல்லாம் கிடையாதுமா, இந்த மலை மேலே இருக்கிற மண்ணை வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, சரி நம்மளாச்சும் ஏதாவது ஒன்று கட்டுவோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா சார், இந்த பக்கத்தில் மழை இந்த மாதிரி போயிருக்கேன். இந்த பக்கம்லாம் ஓ, இங்கே இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருங்க. எப்படி மழை தண்ணியாக அடிச்சு பார்த்தீங்களா? ஓ, நீங்கள் கல் வச்சு அடிக்கிருந்தாலும் வாய்ப்பு. அடுத்தது இதை அப்படியே விழுக ஆரம்பிச்சிடும். போயிடும். இந்த ஆறு பக்கத்துலேயே தான் விடுதாங்கண்ணா? இல்லை இங்கே பக்கத்தில் ஆறு இல்லை. ஆனால் இதெல்லாம் சவுண்டு வருதுங்க. அதான் அந்த அந்த தண்ணி சார். ஓ, அங்கேருந்து விழுகுது. ஓ, நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கோம். ஏங்க, இதுக்கு அப்படி ஆப்போசிட்டுங்க. அங்கேருந்து அப்படி இறங்கி இதில் இறங்கி இதுக்குள்ளே இறங்கி இப்படி வந்திருக்கோம். இப்படி இது இதில் ஏமாந்து ஒரு கல் வந்தாலும் இந்த ஊரை காப்பாற்ற முடியாது. இல்லை மழை தெரியுது சார். இதுக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா
அதாவது நான் வீடியோவில் காட்டும்போது இது ஒழுங்காக தெரியாதுங்க. சரிங்க சார். இப்போ நான் நிற்கிறேன் பாருங்க, இவ்வளோதான் இருக்குது. நானே குட்டை அது உங்களுக்கே தெரியும். என்னுடைய நெஞ்சுக்கு தான் வீடு இருக்குது. கதவு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஆகு? நான் இப்படி உட்காந்தேன்னா உட்காரதா முடியும். ஆமாம். இதுக்குள்ளே போகிறதுனா நம்ம உட்காந்து இல்லைன்னா படுத்து அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. நம்ம சிட்டியில் போகிற மாதிரி நேராக அப்படிலாம் வந்தவொடனே உள்ளே ஓடவே முடியாதுங்க. இதுக்குள்ளேயே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது ஒரு சைடில். இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் இருந்திருக்காங்க, இப்போவும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மாதிரி மனசை பதப்பதைக்க வைக்கிற ஒரு காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இவங்களுடைய அன்றாட தேவை நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேங்க, ஆனால் உயிர் பொழைக்கணுமே, அதுக்கு ஒரு வீடு மட்டுமாச்சும் கொடுத்தாங்கன்னா சாப்பாட்டிலேருந்து ஏதாவது நாங்களே வந்து வேலைக்கு போய் ஏதாவது கஷ்டப்பட்டு பார்த்துக்குறோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய கேள்வி. இதுக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க பண்ணித்தரோம் அப்படின்னு. ஆனால் சூழ்நிலைகள் அமையலையா அப்படின்றது தெரியல. மக்களுடைய கூக்குரல்கள் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஒரு அண்ணாவோடைய நம்பர் நான் வாங்கி தரேன். அவங்க மூலியமாக இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. சரிங்கண்ணா, அடுத்தது மற்ற வீடையும் போய் பார்ப்பேங்க.